குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமாண்டவரே, நீர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மிலே அன்பு கூர்ந்தவர்களாய் உம்மிலே பலம் கொண்டு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அகில உலக ஜெப நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நைஜீரியா தேசத்திற்காக நாங்கள் இந்த அகில உலகத்தோடு இணைந்து இன்றைக்கு ஏறெடுக்கிற இந்த சிறப்பு ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் தேசங்களுக்குள்ள ஒரு உறவுகளை நீர் தந்து வழிநடத்துவீராக. ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தால் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, இந்த வார்த்தைகளின் மன்னாவை கேட்கும்படி எங்களோடு கூட நீர் பேசுகிற வார்த்தைகள் உம்மை போல உருவாக்கும்படியாய், சோர்ந்து போய் இருக்கிற எங்கள் உலக வாழ்விலே அதை பலப்படுத்தும்படியாய் முது சாயலில் புதுப்பிக்க கடவுள் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்கள் மனக்கண்களை திறந்து உமது வார்த்தையை ஆழத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தாரும். அல்லல் தட்ட விடாதபடி அதில் நிலை நின்று உமக்கு பிரயோஜனமாய் நாங்கள் உருவாக எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அடையாளை மறைத்துக் கொள்ளும், மகிமை வெளிப்படட்டும். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவா. ஆமேன் சொன்னவங்களுக்கு மட்டும் நல்லவராயிரும், சொல்லாதவர்களுக்கு அதனால தானே நம்ம சொல்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வேத பாடத்தில் ஒரு வாசிப்பு நம்ம கேட்டோம். ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ அழகான ஒரு பாக்கியமான ஒரு வார்த்தைகளை எங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்னகர் குமாரன் குமாரத்தைகளுக்குரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தை எல்லா திருநங்கைகளுக்கும் கிடையாது. என்னம்மா அப்படி பார்க்குங்க? அப்படி இல்லை. தேவனுடைய ஓய்வு நாட்களை அனுசரித்து அவருக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு அவர் உடன்படிக்கையை பின்பற்றுகிற திருநங்கை பிள்ளைகளுக்குத்தான் அந்த பாக்கியம். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, உங்களை குறித்தெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், இந்த வாசனத்தை குறித்து பல நாட்களாக தெரியல, பல முறை வாசித்தும் பார்த்தேன், புரியல. ஆனால் என்னுடைய ஊழிய அழைப்பே அந்த வசனத்தின் வாய்வழியாக கடவுள் எனக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நிலையில் அதை புரியும் பொழுது அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு பெரும் பாக்கியம். ஆண்களுக்கும் பெண்களையும் காட்டிலும் மகிமையை கடவுள் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறவர். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? சந்தோஷமே வராது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் அதிகமாக இல்லாததினால் நம்ம வேதத்துக்குள்ளாக திருப்பிக் கொள்வோம். அதற்கு முன்பாக இந்த 3ஆம் வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் அழைப்பு தந்த ஆயர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, உடன் ஊழியர்களுக்கு நன்றி. திருச்சபையுடைய செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸ், பெண்கள் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், சபை அங்கத்தினர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உலக மகளிர், உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன் சொல்லுங்க? ஒரு பெண்ணாய் உங்கள் மத்தியில் அடையாளமாகி தேவ வார்த்தையை கொடுப்பதிலே ரொம்ப சந்தோஷம். ஒரு நாட்களில் ஆலயத்துக்குள் வரக்கூடாது என்று விரட்டி விட்ட ஒரு கூட்டம், புரிதல் இல்லாததினால் இவர்களும் தேவனுடைய படைப்பும், இவர்களுக்குள்ளும் தேவன் தன் ஆத்துமாவை வைத்திருக்கிறார் என்று அறியாத ஊழியர்கள் பல பேர் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். ஏனோ என்னமோ தெரியல, இந்த காலத்தில் பல பேருக்கு ஞானம் வந்து விடுகிறது. ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய எங்களை கூப்பிட்டார். ஒரு 50 வருஷம் முன்னாடி கூப்பிடலையோ? 50 ஆண்டுகளுக்கு முன்பு திருநங்கையர்கள் உயிர் வாழவில்லையோ? மரித்து போய் அழிந்து போய் விட்டார்கள். அவர்கள் ஆத்துமாக்கெல்லாம் யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? திருச்சபையில் பிறந்து வளர்ந்து ஞாயிறு பள்ளியிலும் வாலிபர் ஐக்கியத்திலும் அதே பல பொறுப்புகளில் பங்கேற்ற அதே கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்த திருநங்கையர்கள் இன்றைக்கி ரோட்டில் நின்று கொண்டு யாசகம் கேட்கவும் தவறான வாழ்வில் நிற்கவும், ஊழியக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் இன்றைக்கி என்ன செய்கிறார்கள்?
தகப்பன் ஊழியக்காரர் ஆலயத்துக்குள் விடாததினால் வெளியே போய் என்ன செஞ்சிருச்சு, வேறு வழிவசமாய் மாறிவிட்டது. வாடி வந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிற, ஆமாம் இவர் ரட்சிப்பை குறித்து சொல்லுவார், பிள்ளைகளை குறித்த ரட்சிப்பு அவருக்கு இல்லை, ஆனால் சர்ச்சில் வர்றவங்களுக்கு ரட்சிப்பை மட்டும் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு என்று சொன்ன ஒரு பிள்ளை உண்டு. என்னை பலவிதமாக யோசிக்க வைத்தது. தேவன் படைத்த மனித இனத்தில் ஆத்மாவாக பார்க்கின்ற ஒரு பார்வை ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் பெண்கள், இவர்கள் ஆண்கள் என்று சொல்லி வித்தியாசம் பார்க்கும்படியாய் கிறிஸ்துக்குள் ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. அப்படித்தானே? எல்லாருமே அவருக்கு என்னவாக ஆகிறோம்? மணவாட்டியாக மாறுகிறோம். மீசை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் மணவாளன் என்று இயேசுவிடம் சொல்ல முடியுமா? அத்தனை பேருமே அவருடைய பார்வையில் என்னவாக இருக்கிறார்கள்? கொஞ்சம் அர்த்தமாக சொல்லுங்களேன். அங்கேயே மீசை என்ன ஆகி போச்சு? உதிர்ந்து போய்விட்டது. எல்லாம் அந்த உலகத்தோடு நின்றுவிடும். தேவ ராஜ்யத்தில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. எல்லாம் அவர் சாயலின் ரூபத்தின்படியாக வாழப்போகிறோம். ஆனால் இந்த கொஞ்ச காலத்தில் நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நீ எனக்கு என்ன செய்யணும்? அடங்கி தான் இருக்கணும் என்று காலகட்டத்தின் சூழ்நிலையில் பல போராட்டங்களை சந்திக்கப்பட்டேன். நீ பொம்பளை உணர்வு என்று சொல்லலை, இது பொட்ட பிள்ளை இல்லை, இது 9, இது அலி, பல அவமான சொற்களை கேட்டு கேட்டு வந்த எனக்கு ஏசாயா 56 வாக்கியம் எவ்வளோ பெரிய ஆறுதல் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான ஒரு வார்த்தை. இது அறியாத ஊழியர்கள் இதெல்லாம் பிசாசின் படைப்பு என்று எங்களை என்ன செய்தார்கள்? இரட்சிப்புக்குள் கொண்டு வராதபடி துரத்தி விட்டார்கள். ஆனால் தேவன் ஒரு நாளும் ஓய்ந்து போவது இல்லை. அவர் இரட்சிப்புக்கே தம்மை அர்ப்பணித்தவா. உங்களை என்னும் அவருடையவர்களாக ஆக்கிக் கொள்ளும்படி அந்த ரட்சிப்பை நமக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறவர். முதல் ஆராதனையிலே ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தோமானால் என்ன தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி சில சம்பவங்களை கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கப்பட்டது இருந்தது. இந்த நேரத்திலும் ஆவியா நம்மோடு கூட பேச வாஞ்சிக்கிறவர் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 51 சங்கீதத்தில் அங்கே 12ஆம் வாக்கியத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு நீர் என்ன செய்கிறீர்? தந்து. பாப்போம் அந்த உற்சாகத்தை எல்லாருக்குள்ளேயும் இருக்குதான்னு தெரியாது. நீங்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உள்ளத்தை ஆய்வு செய்கிறவர் உங்கள் அர்ப்பணிப்பிலும் உங்கள் செய்கையிலும் உங்கள் கிரியிலும் அந்த உற்சாகம் என்ன செய்யுமாம்? வெளிப்படுவிடும். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசில் பயங்கரமாக செபிப்பார்கள், வேகமாய் ஆலயத்துக்கு போவார்கள். அர்ப்பணிப்பதிலும் சகிப்பதிலும் தேவனுக்கென்று ஓடுவதிலும் விட்டு கொடுப்பதிலும் முன்மாதிரியாய் இருக்கிற கூட்டம் நாட்கள் ஆக ஆக என்ன செய்கிறது? அன்பு தணிந்து போனவர்களாய் அவருடைய வருகை இன்னும் தாமதமாகும் பொழுது உலக போராட்டங்கள் நம்மளை மேற்கொள்ள தேவ சமூகத்தில் இருந்து வழிவிலகி போன கூட்டமாக இருந்தார்கள். ஆனால் அந்த ரட்சிப்பை இழந்தவர்களுக்கு மீண்டும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் ஆவியானவர் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாமா? இன்னைக்கு ஆமான்னு சொன்னவங்களை மட்டும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுமாண்டவரே. அந்த சந்தோஷத்தை தாரும் ஐயா. ஒவ்வொரு தினமும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த வினோதமான பாவங்களை காட்டிலும் இன்னைக்கு வரதெல்லாம் நூதனமான பாவமாக இருக்கிறது. ஆனால் அவைகளிலிருந்து அனுதினமும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ரட்சிப்பு பெற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது பாருங்கள். அதை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் புரியும். அந்த சந்தோஷத்தை ஒரு நாளும் நான் என்ன செய்விடக்கூடாது, இழந்துவிடக்கூடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது அநியாயமாய் கொலை செய்து வஞ்சித்து தன்னுடையவைகளை இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடையவைகள் ஆக்கிக் கொள்ளும்படியாக எடுத்த துணிகரமான பாவத்தின் விளைவில் தேவ சமூகத்தில் விழுந்து கெஞ்சுகிறான். ஆண்டவரே, எனக்கு இழந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்குள் தாரும், உற்சாக ஆவியை எனக்குள்ளாக வைத்து வையும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு இல்லாமல் நான் அலங்கோலமாக நிற்கின்றேன் என்று அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தவர்கள் அந்த சந்தோஷத்திற்காக தேடுவார்கள். எப்படி அந்த சந்தோஷத்தை நான் அடையாளம் கண்டு கொள்ளுவது? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உண்மைதான். ஆனால் அந்த சந்தோஷம் உங்களுக்குள் நிறைவாக இருக்கும் என்றால் சில காரியங்கள் நமக்கு அவைகள் வெளிப்படுத்துகிறது. மனநிலை 2 வகைப்படுகிறது. வாசிப்போம். சில சம்பவங்கள் மூலியமாக இன்னும் அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுவோம். வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதத்தில் முதல் வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
ம் ஆம், உமது மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். பாவங்கள் கலர என்னை என்ன செய்ய வேண்டுமாம்? சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த சுத்திகரிக்கப்படுவதற்கு தேவன் அருகில் வருகிற ஒரு மனநிலை உண்டு, தேவனை விட்டு விலகிச் செல்கின்ற ஒரு மனநிலை உண்டு. பல பேர் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடி நாம் மீண்டும் மீண்டும் அதிலேயே சுழன்று கொண்டு இருப்பதனால் தேவன் அண்டையில் வராதபடி தூரமாக விலகி போகிற சம்பவம் நடக்கப்படுகிறது. ஆனால் சில பேர் அவர் அன்பை கண்டு நான் மீண்டும் என்னை புதிதாக்கி கொள்ள, ரட்சிப்பை நான் புதிதாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்கிறார்கள்? ஓடி வந்து ஃபாஸ்டிங் இருந்து தேவனிடத்தில் அர்ப்பணிக்கின்றார்கள். ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் இருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் நன்கு அறிந்த சம்பவம் தான். வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வாக்கியத்தை வாசிக்க நாம் கேட்போம். காயினை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்? உன் சகோதரின் சத்தம் கேட்கிறது. எங்கே உன் சகோதரன் என்று கேட்டவுடன் அவன் சொல்லுகிற வாக்கியம் என்ன? நான் அவனுக்கு காவலாளியோ? ஆண்டவர் ஒரு பொழுது சான்ஸ் கொடுக்கிறவர், மீண்டும் மீண்டுமாக நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறவர். அவன் கொடுத்த வாய்ப்பை அவன் என்ன செய்கிறான்? நிராகரிக்கிறவனாக இருக்கிறான். சிறு வயதிலே ஊழியர்கள் பிரசங்கித்து நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். காயினையும் அவன் காணிக்கையும் ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால், அவங்க சொன்னாங்க அழுகி போன காய்கறியை வைத்தானாமாம். கடவுளுக்கு நம்மை அழுகி போனதை கொடுக்க முடியுமா? அங்கே அப்படி வேதம் சொல்லி இருக்கிறதா? சொல்லல. அவங்களுடைய இமேஜினேஷன்ஸ் வாட் எவர். ஆனால் அதனை கேட்ட பொழுது அழுகி போனதை அவன் கொடுத்திருக்க சாத்தியமற்றதாக இருக்கும், அவன் கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் வேதம் சொல்கிறது அவனுக்குள்ளே இருந்த துன்மார்க்கம், அவனுக்குள்ளே இருந்த தீமையான எண்ணங்கள் கர்த்தர் அவனை அங்கீகரிக்க விடாதபடி தடுத்திருந்தது. வாசிங்க, அங்கே 7ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேட்கலாம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கின்ற மீண்டும் ஒரு தருணம். உன் சகோதரன் மீது ஏன் எரிச்சல் படுகிறாய்? உன் சகோதரனை அங்கீகரித்தேன், அவன் காணிக்கை அங்கீகரித்ததுனால ஏன் நீ என்ன செய்கிறாய்? எரிச்சல் படுகிறாய். உன்னை நான் விலக்கி வைத்ததுனாலவா? நன்மை உனக்குள்ளாக இல்லையா? நன்மை செய்வதற்காகத்தானே மனித குலத்தை கர்த்தர் படைத்தவர். நீ நன்மை செய்யாதபடி மீண்டும் தீமை செய்வதற்கு விளைவை உண்டாக்குவது ஏன்? உனக்குள் ஏன் எரிச்சல் வருகிறது என்று சொல்லி அவன் மனம் திரும்புவதற்கு மீண்டும் அவனுக்குள்ள ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறார். அதை கேட்டும் கேளாதவனாய் அசட்டை பண்ணிவிட்டு போய் அவன் தனிமையை இருக்கும் பொழுது அவன் மீது கோபம் கொண்டவனாய் கொன்று போடுவிடுகிறான். பாருங்கள், தேவ சமூகத்தில் விட்டு விலகி போகிறவனாக காணப்படுகிறவன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இல்லாதவனாய் அவன் தூரமாய் தேவன் விட்டு போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்த பொழுதிலும் அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனதில்லை. ஆண்டவர் பல தடவை நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். அவர் அண்டை நம்மை சேர்த்துக்கொள்ளும்படி, அவர் அருகில் நம்மளை வைத்துக் கொள்ளும்படி, நம் பாவங்களையும் நமக்குள்ளே இருக்க குறைவுகளும் சுட்டி காட்டி காட்டி அவர் ஓய்ந்து போவது இல்லை. ஆனால் கேட்டு நாம் என்ன செய்கிறோம்? சலித்து போகிறோம். சொன்னதையே சொல்கிறார்கள், இதே தானே சொல்கிறார்கள். ஆலயத்துக்கு போனால் இதை தானே கேட்க வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவு கேட்டாலும் நமக்குள்ளாக என்னதில்லை? உருவாக்கப்படுவதல் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. தேவனை விட்டு விலகி போகின்ற ஒரு மனநிலை. எங்கே அந்த சந்தோஷத்தின் ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கும்? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குமானால் தேவனை விட்டு விலகி போக மாட்டார்கள். தேவன் அருகே இன்னும் அதிகமாக என்ன செய்வார்கள்? கிட்டி சேர்வார்கள். அவன் செய்த விளைவு பயனில்லாத ஒரு பூமியாய், பலன் கொடுக்காத பூமியாய், காண்கிறவர்கள் அவனை கொன்று போடும்படியாக சூழல் உண்டாக எனக்கு ஒரு அடையாளத்தை போடுமானவர். அப்போ கூட அவன் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நான் சாகாதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி அவனுக்கு அடையாளத்தையும் போடுகிற ஒரு தேவன். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வம்ச பட்டியலில் காயின் பேரே வரல, காயின் பேரே இல்லை. ஆதாம் தொடங்கி அடுத்தது சேத் இருந்து அவனுடைய கணக்கு வருகிறது. காயினுடைய பேரே இல்லாதபடி வம்சப்பட்டியல் அடுத்த அதிகாரத்தில் காணப்படுகிறது. காரணம், தேவ சமூகத்தில் நெருங்கி வருவதை காட்டில் அவன் விலகி போகும்படியான மனம் ஏதுவாக இருந்தது. என்ன நாம் செய்திருந்தாலும் தேவனை நோக்கி வந்துவிட வேண்டும், அவரை நோக்கி கதறிவிட வேண்டும். அப்பா, நீங்க தான் என் தஞ்சம் என்று வரும் பொழுது இழந்த சந்தோஷத்தை மீண்டும் தருகிற தேவனாக இருக்கிறவா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் என்ன செய்வேன்? ஆலயத்தில் போய் செபிப்பதே என் சிறு வயது பழக்கம்.
ஆனால் நான் திருநங்கையாக மாறுகிற சூழல், என் திருநங்கை நண்பர்கள் கிடைத்த உடனே தேவ சமூகத்தை விட்டு வழி விலகி போய்விட்டேன். பெண் வேடமிட்டு ஆடுவதற்காக போனேன். பணத்தை கண்ட உடனே என் புத்தி பேதலித்து விட்டது. புகழாரங்கள் கேட்டவுடனே, கரவோசம் கேட்டவுடனே, விசில் சத்தம் கேட்டவுடனே அங்கே நான் மதிமயங்கி இன்னும் அதிகமான பணத்தை இப்படியே சம்பாத்தியம் பண்ணி கொள்ளலாம் என்று ஆலயத்துக்கு போகாமல், வேதம் வாசிக்காமல், சிறுவர் ஊழியத்திற்கு போகாமல், எதற்கும் அர்ப்பணிக்காமல் நான் என் இஷ்டப்படியாக வாழும்படி அவரை விட்டு விலகி போனேன். கடைசியில் மரணத்துக்கு ஏதுவான சூழல் உண்டாயிற்று. ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. அழைத்த தேவன் யாரையும் விட்டு கொடுக்க மனதில்லை. மீண்டும் தன்னிடத்தில் வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிற தேவன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் கொடுக்கும்படியாக பெற்றுக்கொள்கிறவர்கள் சடிதியாய் தேவனை விட்டு விலகி போக விரும்ப மாட்டார்கள். விலகி போகிறவருக்குள்ளாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை உணரவும் முடியவில்லை. ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. தேவ சமூகத்தில் அருகில் வருகிறவனுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. தெரிந்த சம்பவம் தான், வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் இளைய குமாரின் கதையை பார்க்கின்றோம். அங்கே பஞ்சம் உச்சமாக இருக்கும் பொழுது பிரித்து எடுத்துட்டு போன சொத்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. தகப்பன் நம்பி சொத்தை கையில் கொடுத்தார், பிரித்து கொடுத்தார் இல்லையா? போய் மல்டிப்ளை பண்ணிடுவான், இன்னும் அதிகமாக அவன் வளர்ந்து விடுவான் என்று நம்பினாரோ என்னமோ. ஆனால் துன்மார்க்கணமாய் ஜீவனம் பண்ணும்படியாக செலவழித்த பின்பா தேவன் மீது அவன் புத்தி தெளிவு உண்டாகிறது. அவன் கிடைத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டவன். இப்போதான் என் புத்தி தெளிந்தது, அந்த தேவனை நோக்கி நான் மீண்டும் வர வேண்டும். பரத்துக்கு விரோதமும் உமக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன்? பாவம் குற்றம் செய்தேன். அவன் மீண்டும் அவரை அப்பான்னு கூப்பிடுவதற்கு நான் தகுதி அல்ல. வீட்டில் வேலைக்காரர்கள் பல பேர் உண்டு, அவர்களுக்கும் ஆகாரம் உண்டு. அவர்களில் ஒருவராக எண்ணும்படி அவர் அருகில் வருகின்ற மனநிலை உடையவனாக இருந்தான். எவ்வளவுதான் நாம் தவறு செய்திருந்தாலும் அவர் விட்டு விலகி போகக்கூடாது, வந்துவிட வேண்டும். வருகிறவர்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? மீண்டும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு தூரமாக போயிட்டா ஒன்றும் இல்லை. தகப்பனார் கூட இருக்கும்போது பாவம் செய்து சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று அவனால் உணரப்பட முடியவில்லை. தூரமாய் விலகி பொம்பொழுது பாவம் அதிகமாக அவனுக்குள்ளே பெருகிற்று, கரைந்து போனது. பத்தாது, எவ்வளவுதான் வைத்திருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு பாவ சந்தோஷத்தை என்ன செய்து விட முடியாது, வாழ்நாள் முழுக்க அனுபவித்து விடவே முடியாது. ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷம் அவர் அருகில் வந்துட்டா போதும், மீண்டும் தருகிறவராக இருக்கிறவர். நீங்கள் மீண்டும் ரட்சிப்பின்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்றால் சபை கூடி வருவதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விட்டுவிட மாட்டோம், விடமாட்டோம். எப்பொழுது ஆலயத்துக்கு போவோம், அவர் பிரகாரங்களை போய் எப்படி உட்காருவோம்? அந்த மான் நீருடைய வாஞ்சித்தது போல தெய்வ ஆலயத்துக்கு ஓடி ஓடி வருகிற வாஞ்சி நமக்குள்ளாக இருக்கும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் 27 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போ எழுந்து போனான். கந்தாகே என்னும் மந்திரி பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் போதும். தமிழ் வேதாகமத்திலே இந்த சம்பவத்தை குறித்து இவர் ஒரு மந்திரி, ஒரு எத்தியோப்பிய நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஒரு ராணிக்கு மந்திரியாக இருந்து பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் தேவனை தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு வருகிறார்கள். ஆனால் தொழுது கொள்ள வந்தவர்களுக்குள்ளாக அங்கே அனுமதிக்கப்பட்டார்களா, அவர் ஆராதித்தாரா, அவரிடம் பிரார்த்தனை வைத்தாரா என்பது குறித்து தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த மந்திரியை திட்டமாய் சொல்லப்படுகிறது, இவர் ஒரு அன்னகர், அதுவும் ஒரு பெண் ராணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மந்திரி. அவர் ஒரு திருநங்கையாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி வரலாறு காரியங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது. ஆனால் தன்னுடைய வேலை பழுவிலும் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர் தேவனை தேடுகின்ற உணர்வு அவருக்குள்ளாக இருக்க பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே இருந்து வருகிறார்? பக்கத்தில் இல்லை, தூரத்திலிருந்து, எத்தியோப்பியா தேசத்திலிருந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக வருகிறவரை கர்த்தர் உற்று நோக்கி பார்ப்பாரா?
அருகில் இருந்து தேவனை தேடாமல் உட்கார்ந்து இருக்கிறவர்களை உற்று நோக்கி பார்ப்பாராம். ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் இருக்கும் பொழுது தேவனை தேடுகின்ற உணர்வு அதிகமாக என்ன செய்யுமாம், பொங்கி வரும். அதுவே நமக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் தேவனுக்குள் களி கூறுகிறது என் ஆத்துமா, அவர் சமூகத்தில் நான் எப்பொழுது கூடி வருவேன் என்ற அந்த சந்தோஷம் என்னை என்ன செய்கிறது, இன்னும் அதிகமாக அவர் சமூகத்தில் காத்திருக்க செய்கிறது. ஜெபம் பண்ண உட்கார்ந்த நேரம் ஓடி போய் விட வேண்டும். நேரத்தை திரும்பி பார்த்து இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது, 10 நிமிடம் இருக்கிறது என்று கணக்கு போட்ட அல்ல, ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது அது போகிறதே தெரியாதபடி அந்த ஆத்மா அவருடைய சமூகத்தோடு இணைந்திருக்கும் போது அந்த உறவுகள் அது நேரம் போகுவதே நமக்கு என்ன செய்யாதாம், தெரியாது. எவ்வளவு தூரம் பயணமாக இருந்தாலும் என்ன, தேவனிடத்தில் போய் தொழுது கொள்ள ஆராதிக்க வாஞ்சை இருக்கிற அந்த ஆத்மாக்கு ரட்சிப்பு கட்டாயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆத்மாவை ஆலயத்துக்குள் வரக்கூடாது என்று சொல்ல முடியுமா? இல்லை. சகல ஜனங்களுக்கும் இது என்னதாக இருக்கிறது, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னார், நீ வராதே போ, நீ பிசாசுன்ட்டார். நல்லா பாருங்க, பிசாஸ் மாதிரியா இருக்கிறேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் அன்னைக்கு அவர் என்னை பார்த்து சொன்னார், நீ பொம்பளை பிசாசுங்கிறார். பொம்பளை பிசாசா? அப்போ ஆம்பளை பிசாசு இல்லையா? தமிழ் அகராதியில் பெண்களுக்கு மாத்திரம்தான் என்ன இருக்குது, நிறைய பட்ட பெயர் இருக்குது. ஆண்களுக்கு இருக்கா? என்ன அப்படி பார்க்குறீங்க? அதில் வேறு ஒரு கட்டுப்பாடு ஒன்று வச்சுருக்காங்க. அச்சம், மடம், நாணம். அது என்ன பயிருப்பு, எந்த வகை பருப்புன்னு எனக்கு தெரியாது. அச்சம், மடம். அச்சம்னா என்னங்க, பயந்தாங்கொழியாவே இருங்க. அதுதான் இந்த சமுதாயம் என்ன செய்யுது, கட்டமைச்சிருக்கு. விரும்புறதில்லை, கட்டமைச்சு வச்சிருக்கு. பெண்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். இல்லை, தெபேராக்கள் போல அநேக பெண்களும் இருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பின் அன்பு தேவன் கிட்ட நெருங்கி சேர தைரியமுடையதாய் நம்மளை மாற்றுகிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் என்னவா, மடமா நாணமா? நாணம். நாணம்னா என்ன, என்னது? அப்போ ஆம்பளைங்க எல்லாம் வெக்கம் கெட்டவங்களா? பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் வெக்கம் தேவையா? ஆம்பளைங்களுக்கு வெக்கம் தேவையில்லை. என்ன ஒரு கட்டமைப்பு வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட விஷயமா, நம்ம மூதாதையர்கள் வைத்த கட்டமைப்பு, வாட்டவர். ஆனால் பாருங்க, தேவன் பெண்களை சிறப்புடையவர்களாய், அவர்கள் புகழப்படுகிற ஸ்திரீகளாய் வைத்திருக்கிறவர். அவர் ராஜ்யத்திலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணுகிறார். கீழே இருந்து கெக்கபக்கன் சிரிப்பு. பெண்ணுக்கு வாய் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்காம், இந்த காதிலிருந்து இந்த காது வரைக்கும் அவ்வளோ பெரிய வாயாம், கீழேருந்து அவ்வளவு சிரிப்பு. எனக்கு கோபம் வருது. ஒரு ஊழியக்காரர் ஒரு பெண்ணை பாடி ஷேமிங் பண்ணுகிறார், கீழே இருக்க பெண்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள். அப்படி இல்லை, அது வேறு என்ன சொல்கிறாங்க, முதலாவது பெண்ணுக்கு தான் என்ன செய்தாராமாம், காட்சி அளித்தாராம். ஏன்னா அவன் வாய்க்கு என்ன செய்ய மாட்டாளாம், இருதயத்தில் வைத்து வைக்க மாட்டாள், ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வருவாளாம். அப்படி புகழ்கிற மாதிரி புகழ்ந்து கீழே போட்டு என்ன செஞ்சிடறது, மிதித்து வைத்து விடுகிறது. ஆனால் எல்லா திருச்சபையிலும் பாருங்கள், ஆண்களை விட பெண்கள் தான். சொல்லுங்களேன், எண்ணத்தினால் ஆகிலும் முதலாவது வஞ்சிக்கப்பட்டவ பலவீனம்தான். அப்படியா? ஹலோ, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அது யாருக்கு சொல்லப்பட்டது வசனம்? எல்லாருக்கும் தான். உங்களுக்கு உடனே உங்களுக்கும் சொல்லிக்கிறீங்களே, எல்லாருக்கும் வார்த்தைகள். ஆணுக்கும் பலவீனம் உண்டு, பெண்ணுக்கும் பலவீனம் உண்டு. ஆனால் கர்த்தருக்குள் எல்லாரும் பலனடைகிறோம் சகலத்தையும் செய்யும்படி. அந்த ரட்சிப்பை பெற்ற நாம் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாக, திராணி உள்ளவர்களாய் சகலத்தையும் செய்து முடிக்கின்ற நாமத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஆணுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு அல்ல, பெண்ணுக்கும் உண்டு. அவளையும் கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தை கட்டி அமைக்க கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பாவத்தை முதலாவது பழத்தை பறித்து சாப்பிட்ட உடனே அவன் என்ன செய்கிறார், ஆதாம் ஒரு வார்த்தை கேட்குறார். எங்கே பறிச்சுன்னு கேட்டார், ஏன் பறிச்சுன்னு கேட்டாரா? எதுவுமே கேட்கல. கொடுத்தோன்னே வாங்கி என்ன செஞ்சிட்டாரு, சாப்பிட்டார். பலவீனம் யார் அப்போ? அவளாவது சத்துருவுடன் சில போராட்டங்களை போராடுகிறாள். இல்லை, கர்த்தர் இதை சாப்பிடக்கூடாது என்று நிராகரித்து வைத்தார். இல்லைம்மா, நீ சாக மாட்டே, இதை சாப்பிட்டீன்னா தேவதை போல நீ என்ன செய்வாய்,
மாறிவிடுவேன் என்று சொல்லி அவளை மைண்டை வாஷ் பண்ணி அவளை சம்மதிக்க வைத்து இச்சிக்க வைத்து என்ன செய்தாள்? சாப்பிட்டாள். ஆனால் இவன் எதுவுமே போராடலை, போராடுறதுக்கும் திராணி இல்லை. பார்த்து வளைஞ்சிக்கிட்டு வாங்கி என்ன செய்தாயிற்று? சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. ரட்சிப்பை இழந்து போய் தான் உக்காந்துருந்தார். அவருக்கு தான் திரும்ப என்ன வேண்டியது இருக்கு? சந்தோஷம் வேண்டியது இருக்கு. ஆனால் பொதுவாக நம்ம மேலே என்ன செஞ்சிடுறாங்க? ஒரு முத்திரை போட்டு விடுகிறார்கள். பெண்கள் பலவீனமானவர்கள், எதையும் நம்பக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் நம்பிவிடுவார்கள். ஆமாங்க, இயேசு செய்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை உணர்ந்த நாங்கள் அதிகமாக திருச்சபைகள் இருக்கிறோம். அழகாய் அண்ணன் சொன்னாங்க, திருச்சபையினுடைய முதுகெலும்பாம். ஆமீன் சொன்னவங்களுக்கு மட்டும் போன ரொம்ப ஸ்ட்ரென்த்தன பண்ணுங்க சுவாமி. ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமாய் தேவனிடத்தில் வருகிறவர்கள், குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக, தேசங்களுக்காக அதிகமாக முழங்கள் படித்து தேவ சமூகத்தில் செபிக்கிற பெண்கள் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனிடத்தில் அடிக்கடி கூடி செபிக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாறப்பட வேண்டும். வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். ஊக்கமான அன்புள்ளவர்களாய். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க இருக்குதா? தேவனிடத்தில் அன்பு கூறுவதிலே இருக்கிறதா? தேவனிடத்தில் என்ன செய்கிறதா? அன்பு கூறுகிறதா இருக்கிறது. ஏஸ்ட் அன்பா இருக்கீங்களா? ஏசப்பாட்டு அன்பா இருக்கீங்களா? ஒரு வார்த்தையும் வரலையே. பரவாயில்ல, உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களை அப்படியே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு கூறுகிறேன் சொன்னவன் மறுதலித்து விட்டான். அன்பு கூறுகிறான் கேட்டாலும் அமைதி காத்து உண்மையை ஏற்றுக்கொண்டீர்கள். அதற்கொண்ட ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் செய்கிறார், வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பா இருக்கிறீர்களா? அன்பா இருக்கிறீங்களா? எப்படி அறிந்து கொள்ளலாம்? ஹலோ, உங்கள் பாவம் அதிகமாக மன்னிக்கப்படும் பொழுது நீங்கள் அதிகமாய் தேவனிடத்தில் என்ன செய்கிறீர்கள்? அன்பு கூறுகிறீர்கள். அதிகமாய் அன்பு கூறுகிறவனிடத்தில் தேவன் அவருடைய பாவங்களை என்ன செய்திருக்கிறாராம்? மன்னிப்பு பெற்றிருக்கிறார்கள். அப்படித்தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வாக்கியத்தை வாசிக்க நாம் கேட்போம். உன் பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? அதிகமாய் அன்பு கூறுவிடத்தில் அதிகமாக பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? மன்னிக்கப்படுகிறது. இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த அளவு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்? சந்தேகமா இருக்குமா? திடீர்னு அதிக அன்பு வந்துடுது, சில நேரத்தில் அன்பு குறைஞ்சி போடுது. உலகத்தில் காட்ட வேண்டியதாக இருக்குது. நான் என்ன செய்யட்டோம்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிட்டு உலகத்தை நேசிக்கிறவன் மாய்மலக்காரனாக இருக்கிறான். யார் இவள்? இவளை எப்படிப்பட்டவள்? தன்னை தொடுவதற்கு இவள் அனுமதிக்கிறாரே என்று சொல்லி கர்த்தரை குறித்து அவன் என்ன செய்கிறான்? சந்தேகப்பட்டு பேசும் பொழுது தான் அவர் அங்கு சொல்கிறவர், இல்லை, இவளிடத்தில் பாவம் அதிகமாக மன்னிக்கப்பட்டது, அவள் அதிகமாய் அன்பு கூறுகிறாள். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்றால் அதிக அன்பு கூறப்பட வேண்டும். கேட்கிறார் பேதுரு இடத்தில், அதிகமாக இடத்தில் அதிகமாக அதிகமாக நேசிப்பு ரொம்ப அதிகம். கேட்டு வாங்கினா அது நல்லா இல்லை இல்லையா? என்கிட்ட அன்பாயிரன் கேட்குறது நல்லாவா இருக்குது? அன்பை கேட்டு வாங்கலாமா? தானாய் அதை என்ன செய்யணும்? வரணும். அவர் கேட்கவில்லை, அவள் தானாய் தன் அன்பை அவர் பார்த்தவுடன், என் பாவத்தை மன்னித்தவர் இவர் பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு களி கூறுகிறது. என்னால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. நான் பாவத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். அதை விட்டு விட்டேன். ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, மீண்டும் அன்பை பிறருக்கு செலுத்துவர்களாகவும் நம்ம இருக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளதான் இல்லை, நான் அறிவிக்கிறதாக இருக்கிறது. அன்பை பகிர்ந்து கொடுக்கிறதாக இருக்கிறது. நான் அன்புடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை என்ன செய்யக்கூடாதாம்?
பகையாளியாக பார்க்கக்கூடாது, அவர்களையும் நேசிக்கிறவர்களாய் முழு மனதோடு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற நம்ம என்ன செய்திருக்கிறோம்? கடன்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அழகா அண்ணன் ஒரு சிம்பிள் வச்சாங்க இல்லை, விரலெல்லாம் குட்டை குட்டையாக இருக்கிறனால ஒழுங்காக வரமாட்டுக்கு ஷேப்பு. ஹல்லேலூயா. என்ன முறைக்கிறீங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த சிலுவையின் பாடு நமக்கு உணர்த்துகிறது அவர் நம்மள இடத்தில் எவ்வளவு அன்பாக அவர் இருந்தார் என்று சொல்லி. இன்னும் கொஞ்சம் சம்பவம் தான், நான் முடித்து விடுவேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 17 18 வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். ஆம். ஆம். பொறாமையில் நான் நிறைந்து பொதுவான சிறைச்சாலையில் தேவனிடத்தில் அன்பு பெருகினவனாக பேதுரு அந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய இரட்சிப்பின் வார்த்தையினாலும் நிரப்புகிறான். பார்த்த பரிசேயர்கள், அங்கு இருந்த வேதப்பாரர்கள், ஆசாரியர்கள் கோபம் கொண்டவராய் பிடித்து சிறைச்சாலையில் வைத்துவிட்டு அடித்து துன்பப்படுத்துகிறார்கள். நீ இனிமே இந்த நாமத்தை குறித்து எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இரட்சிப்பின் சந்தோஷம் எங்கே இருக்கிறது தெரியுமா? நான் பெற்ற சந்தோஷத்தை உலகத்திற்கு அறிவிக்கும் பொழுது, உலக இரட்சகராகி தேவன் உன் பாவத்திற்காக சிலுவையிலே அறையப்பட்டிருக்க அந்த சந்தோஷத்தை பிறருக்கு சொல்லும் பொழுதுதான் அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் நிறைவாக இருக்கிறது. சொல்கிறோமா? இல்லை. யார்கிட்ட சொல்கிறது? பயமாக இருக்குது. ரோட்டில் போய் சொன்னால் வச்சு என்ன செஞ்சிடறாங்க? செஞ்சு அனுப்பிடுறாங்க. நான் எப்படி போய் சொல்ல முடியும்? எனக்காய் அவமானப்பட்ட தேவனுக்காக ஒரு தடவையாவது நான் அவமானப்படாமல் என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, குறைஞ்சபட்சம் வீட்டுக்குள்ள உறவுகள் மத்தியில் அன்பை வெளிப்படுத்த, அவரை அறிக்கை செய்வதில் அந்த அன்பு நிறைவாய் இருக்கும் பொழுது அமைதியாக யாருமே இருக்க முடியாது. அவரை குறித்து சொல்லும்படி சிறைச்சாலையில் வைத்து அடித்து துன்பப்படுத்தினால் கூட பேதுரு எப்படி எடுத்துக்கிறார் தெரியுமா? அது சந்தோஷத்துடனே அவரை எடுத்துக்கொள்கிறார். இந்த அவமானத்தை கூட எனக்கு கனமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர் நாமத்தை நிமித்த நான் துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிற வாக்கியங்கள் அவருக்காக இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்கள் அறிக்கை பண்ணுகிறவர்களாக அங்கே இருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மீண்டும் அவரிடத்தில் சேருவராக வருகிற நாம் அவரிடத்தில் அன்பு கூறவும் அவரை குறித்து பிறரிடத்தில் அறிக்கையிடுகிறவர்களாக மாறும் பொழுது அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரோட்லேயே நின்று பிரசங்கிப்பேன், ரோட்லேயே நின்று சுவிசேஷம் சொல்லுவேன், எங்கே நின்னாலும் நான் சுவிசேஷம் சொல்லுவேன், எங்கே வாய்ப்பு கிடைத்தாலும் சுவிசேஷம் சொல்லுவேன். வாஞ்சித்தால் போதும், கர்த்தர் கிரியை செய்கிறவர். சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், என் அருகில் உட்காந்துருந்த ஒரு அம்மா இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்கு. சென்னைக்காரங்க வைப்பாங்க தெரியுமா, பெரிய ஒரு பொட்டு. அந்த பொட்டை வச்சு உக்காந்துருக்கு. நானும் உக்காந்துருக்கிறேன். எனக்குள்ளே எப்பொழுதும் ஒரு விஷயம் தோணும், இவங்க என்னை திருநங்கைன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்ம பொம்பளை மாதிரி என்ன செய்யணும்? உக்காந்துட்டு போயிடணும். அந்த அம்மா என்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஒரு வார்த்தை, நீ கிறிஸ்டின் பிள்ளையான்னு கேட்டுருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம கிறிஸ்டின் பிள்ளைன்னு கேட்குறாங்க, அப்புறம் நீ திருநங்கை பிள்ளை தானம்மா அப்படின்ச்சு. அட, இவ்வளோ நேரம் அமைதி காத்து உக்காந்தது தப்பாக போச்சு போல, கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்புறம் உங்கள் பிரச்சனை குறித்து என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்பாக என் மன உளைச்சல் உண்டாகிறது. அவர்களிடத்தில் கர்த்தருடைய அன்பை குறித்து சொல். இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்காங்க, நான் எங்கே போய் இயேசுவின் அன்பை சொல்ல இவங்களிடத்தில்? ஆனால் ஆண்டவரே, உம்மால் கூடும் அப்பா, உம்மால் சூழ்நிலை மாற்றக்கூடும் ஆண்டவரே, என்னால் இயலாது, நான் வாய் திறந்து பேச என்னால் முடியவில்லை, அவர்கள் எடுத்துக்கொள்வார்களோ, என்னை அவமானப்படுத்துவார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், அவங்களே வாய் திறந்து என்கிட்ட கேட்குறாங்க. இவ்வளவு பிரச்சனையை சொல்லிட்டு, நீ திருநங்கை பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, உன் ஜபத்தை கர்த்தர் கேட்பார், எனக்காக செபித்து விட்டு நீ போய் என்று சொல்லி பாரத்தை முழுவதும் என்று வைத்து விட்டு நான் இறங்கும்போது என் மனசு இப்போ லகுவாக இருக்கு என்று சொன்னார்கள். பிரயாசப்படுவதற்கு நான் செபித்தால் போதும், ஆண்டவர் சூழ்நிலைகளை உண்டாக்குவார். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் தேவனுடைய அன்பை மற்றவர்கள் பகிர்ந்து கொடுத்தால் போதும், கர்த்தர் அங்கே கர்த்தர் பெரிய கிரிகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இரட்சிப்பினுடைய சந்தோஷம் தேவனை பிறரிடத்தில் கொடுப்பதிலே அங்கே இருக்கிறது, தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறதில் இருக்கிறது. இது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் அன்பு அதிகமாக, உங்கள் பாவம் அதிகமாக மன்னிக்கப்பட்டு இருக்கும் என்றால் நீங்கள் காட்டுகிற அன்பில் இன்னும் அதிகமாக காண்பீர்கள். தேவனுடைய இரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்றால் ஆராதனையில் ஓடி வருவதில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? சலிப்படையாமல்
கடமைக்காக அல்ல, உற்சாகத்தோடு வருவீர்கள். இன்னும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் என்றால் அந்த பெற்ற அந்த தேவனுடைய சந்தோஷத்தை அடக்கி வைத்துக் கொள்ளாதபடி அறியப்படாத ஜனங்களிடத்தில் நீங்கள் அவரை அறிமுகப்படுத்துவர்களாக மாறி இருப்பீர்கள். கோவித்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறவா. சமீபமாக இருக்கிறது காலங்கள். அவர் வருகைக்குள்ளாக ஒரு திரள் கூட்டத்தை என் மூலியமாக தேவனுக்கு ஆதாயப்படுத்தி நிறுத்த தேவன் நமக்கு திட்டம் வைத்திருக்கிறவா. தேவன் நமக்கு நோக்கம் வைத்திருக்கிறார். குறைந்தபட்சம் என் குடும்பத்தையாவது என் உறவுகளையாவது தேவனுக்கென்று நான் அர்ப்பணிக்க நான் முயற்சி செய்கிறேன் என்று அர்ப்பணித்து போங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இன்னும் அதிகமாய் பெருகும்படியாய் உமது புகழை நான் மற்றவர்களுக்கு சொல்லும்படி எனக்காய் ஜீவன் கொடுத்த ஒரு தேவன், என்னை அற்பமாய் நான் இருந்த சூழ்நிலையில் என்னை நோக்கி பார்த்த அந்த தேவனுடைய செயலுக்காக ஆண்டவரே, நான் பிறரிடத்தில் உம்மை குறித்து சொல்ல, உம்மை நான் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த ஆண்டவரே எனக்கு கிருபை பாக்கியத்தை தாரும். ஏதோ நான் மாத்திரம் வந்தபோது ஆசீர்வாதத்தையும் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போக நான் விருப்பமில்லை. பிறருக்கும் உம்மை அன்பை நான் சொல்லுவதற்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கும் அந்த இயேசுவை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி தாரும் அப்பா. இந்த ரட்சிப்பை நான் அடக்கி கொள்ளாதபடி இன்னும் ஆண்டவர் என்னை முழு ரட்சிப்பினால் என்னை நிறைய கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் என்றல்ல, கர்த்தருடைய வருகை பரியந்தம் நான் நிலைத்திருக்க எனக்கு ஒரு பாக்கியத்தை தருவீராக சுவாமி. வந்த ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த பாரத்தை கர்த்தர் வையும், ஆத்மா குறித்த பாரத்தை வையும். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். அந்த கொஞ்ச நாட்களிலே கர்த்தாவே பெரும் திரள் கூட்டத்துக்கு மத அன்பை நான் சொல்ல எனக்கு பயன்படுத்துமானவர். இருக்கிற இடங்களிலே கர்த்தர் வல்லமையாய் நடத்தும். பேதுருவை பயன்படுத்தினது போல பயன்படுத்தும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. மனநிறைவோடு நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. அவரின் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே நாம் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you. Thank you.